சமூக நீதியோட பிறப்பிடமா இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் அறநிலைத்துறையா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கதறினாங்களோ, அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற ஒருத்தருக்கு தண்டனை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்ததுக்கு, அதாவது சாதாரணமா பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அவங்க வந்து உள்ள அனுப்புறதுக்குலாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதை வந்து அது அமைச்சர்கிட்டயே வாங்கியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து சமூக நீதியோட பிறப்பிடத்துல இருந்து அதுவும் என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ரமேஷ் ஐயங்கார். ஏங்க சமூக நீதின்றீங்க, ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களே வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரிக்ட் பண்றீங்க ஜாதியை. எதுக்கு சமூக நீதின்னு சொல்றவங்க எதுக்கு பிறப்பால ஒருத்தனை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? அந்த எந்த சமூகமானாலும் இருக்கட்டும்ங்க, தலிதா இருக்கட்டும், பார்ப்பனரா இருக்கட்டும், இடைநிலை சாதி யாருனாலும் இருக்கட்டும்ங்க, அவங்களை எதுக்கு நீங்க வந்து சமூக ரீதியை அடையாளப்படுத்துறீங்க? அப்புறம் எங்க இருக்கு உங்களோட சமூக நீதி? இதுல வேற சமூக நீதியோட பிறப்பிடமே நீங்க தான் வேற சொல்லிக்கிறீங்க. ஸோ அவரோட அந்த அறிக்கைக்கு நம்ம ரமேஷும் திருப்பி நல்ல ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஒரு 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 2006 ஆட்சி காலத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ற முறையில் எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு போர்வைக்கு சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதில் ஒன்று இந்த குட்கா, அந்த இன்னொன்று இங்கே வைக்கிறது அங்கே வைக்கிறது எக்கச்சக்கமாக இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு போர்வைக்கு இருக்கும். ஆனால் இந்த முறை நான் பார்க்குறேன், அதுக்கு அடிமையான ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய அடிக்ஷன் அது. ஸோ இப்போ அது எதுவுமே போட முடியாமல் நிறைய பேர் வந்து கிடைக்கல. என்னை கேட்டிங்கன்னா, நான் கிரவுண்டில் இறங்கி என்னோட பார்வைக்கு எட்டின தூரம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது எங்கேயுமே கிடைக்கல. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் இன்னொன்று பிரமிச்சு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, 24 மணி நேரமும் மது ஓடிக்கிட்டு இருந்த ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டு. 24 மணி நேரம் நீங்கள் எந்த நேரம் போனாலும் மது கிடைக்கும். அது இன்னைக்கு இல்லைங்க. நான் வந்து ஃபுல் ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படி சொல்ல வரல. என் பார்வை தூரத்துக்கு இல்லை, நான் பார்த்த வரைக்கும் என்னோட பார்வை தூரம் வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று கிடைக்கவே இல்லை. அவங்கவுங்க வந்து அந்த கடை திறக்கிற வரைக்கும் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் இப்போ பாதி குடிமகன்கள் இருக்காங்க. ஸோ இதுவே தவேக அரசாங்கத்தோட மிகப்பெரிய வெற்றி, அதாவது வெற்றியோட முன்னெடுப்பு. வெற்றின்னு சொன்னோன்னே என்ன இதுவே உங்களுக்கு முடிஞ்சிச்சான்னு கேட்பாங்க. இல்லை, இது வந்து அந்த வெற்றியோட முன்னெடுப்பு.